ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது 4வது மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய 4வது மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதம்னு கேட்குறீங்களா? ஆடி மாதம் தாங்க பிறக்க போகுது. தமிழ் மாதத்தில் ரொம்ப சிறப்பான மாதம்னா அது ஆடி மாதம் தான். ஆடி மாதத்தை போல ஒரு சிறந்த மாதம் இது வரைக்கும் தமிழ் மாதத்தில் எதுவும் இல்லை என்று தான் சொல்லணும். ஆடி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறுவதை அவங்கவுங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆடி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த 2024க்கானது தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோவை விருச்சிக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவக்கிரகங்களில் சூரியனுடைய அடிப்படையில் தான் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும். சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். அதனோட அடிப்படையில் சூரியன் தற்போது மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இப்படி பயிற்சியாகக்கூடிய இந்த மாதமானது கடக மாதம் என்று அழைக்கப்படும். கடக மாதத்தை கற்கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த கற்கடக ஆடி மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் தெய்வீகமான மாதம் என்று சொல்லப்படும். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே அதிபயங்கரமான நாட்கள் என்று சொல்லப்படும். இந்த மாதத்தில் வரக்கூடிய நிறைய நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வ சிறப்பு மிகுந்த நாட்கள் என்று சொல்லப்படும். இந்த ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். இந்த தெய்வீக நிறைந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு ஆடி மாத பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடி மாதம் கிரகநிலைகள் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கோடி கோடியாக செல்வம் குவியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் கூட அடிக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா இல்லையா என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடி மாதத்தில் சூரியன் கடக ராசியில் பயணம் செய்கிறதுனால இது கடக மாதம் என்று ஃபஸ்ட்டே சொன்னது போல் அழைக்கப்படும். ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் என்பார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று விவசாயத்துக்கு ஆடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோளாக இருக்குது. ஸோ ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான மாதம் என்று சொல்லலாம். ஆடி மாதம் மேசத்திலிருந்து மீன வரி இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்குமே யோக பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது. அதில் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன யோக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதே போல் தாட்சாணிய காலத்தில் தொடக்க மாதமாக திகழ்வது ஆடி. ஆடி மாதத்தில் சூரியன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி 8ஆம் தேதி சிம்மத்தில் அமர்றாரு. குரு மேசராசியில் இருக்கிறாரு. சிம்மராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 22ஆம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி செல்றாரு. சனி கும்பராசியில் அமர்றாரு. ராகு மேசராசியில் இருக்கிறாரு. கேது துலா ராசியில் பயணம் செய்வார். இந்த மாதிரிலாம் ஆடி மாதம் கிரகங்களுடைய பயணங்கள் இருக்குது. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் வேலை வாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு தேடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கா. அதிகம் நீங்கள் இந்த மாதம் கோபப்படக்கூடாது. மீறி கோபப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு உடல் ரீதியாக ஆபத்தை ஏற்படுத்தும். அப்புறம் உறவுக்குள்ளே இடைவெளி அதிகப்படுத்துகிற மாதிரி சில சம்பவம் நடக்கும். உறவுக்குள்ளே இடைவெளி அதிகப்படுத்தக்கூடிய சம்பவம் நடக்கிறத தவிர்ப்பதற்கு உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போகணும். அது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு குவா சத்தம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நிலத்தில் கூட அதிக முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக முதலீடு இந்த மாதம் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு உண்டாகும். ஆடம்பர செலவு செய்கிறது நீங்கள் உங்களோட சக்திக்கேற்ப செய்யலாம். அதை கொஞ்சம் குறைத்து கொண்டிங்கன்னா பின்னாடி ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் அரசாங்கத்தில் மூலிமா நடக்க வேண்டிய வேலைகள் கொஞ்சம் தாமதம் இல்லாமல் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க சந்திப்பது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நல்லது. பெரியவங்க சந்திப்பு உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்கும். அப்புறம் ஆலய திருப்பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. புத்திசாலித்தனமாக வியாபாரத்தை அதிகப்படுத்துங்க. ஸோ இந்த ஆடி மாதம் நீங்கள் திருவண்ணாமலை சென்று வாங்க. பெருமையும் புகழும் உங்களுக்கு அதிகரிக்கும். நன்மை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகமாக கிடைக்கும்.
ஸோ பெருமை புகழ் அதிகரிக்கக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் இதெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நிறைய விதமான பலன்கள் வந்து மோசமாக இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய ஆடி மாதம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல உடல் ஆரோக்கியத்தை பலன்கள் பெறுவதில் சிரமமே உங்களுக்கு இருக்காது. வீணாக மருந்த உறுத்தி கொண்டிருந்த கவலை எல்லாம் நீங்கும். ஸோ அந்த கவலை நீங்கிறதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை ஏற்படுத்தும். எவ்வளவு திறமையோடு செயல்படுவீங்களோ அந்த அளவுக்கு திறமையோடு செயல்படுங்க. அப்படி நீங்கள் இருக்கிறது காரிய தடங்களை கிளியர் பண்ணும். அப்புறம் அடுத்தவங்களுக்காக உதவிகள் நீங்கள் செய்யும்போது அதில் கவனமாக இருக்கணும். பயணத்தில் கூட வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். அந்த பயணத்தில் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும் போது அதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டியது நல்லது. அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் ஓரளவு உங்களுக்கு குறையும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்காக தேவையான பண உதவிகள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கப்பெறும். பணி நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டியது கூட வரும். இப்படி எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக ஆடி மாதம் இருக்கும். அதே போல் குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். பெண்களுக்கு கூட பணவரவு எதிர்பார்த்தபடி இந்த ஆடி மாதம் இருக்கும். எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்க செய்யும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையும் நன்மை உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களுக்காக உதவிகள் செய்வதற்கு உங்களுக்கு தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவு இருக்கும். வராமல் இழுப்பறியாக இருந்த பணம்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். வேலைபளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது இருக்கிறது நல்லது தான். மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும். கல்வியில் இருந்த தொய்வு நீங்கி கல்வியில் ஒரு விதமான பாசிட்டிவ் வைப் உண்டாகும். ஸோ ஆக மொத்தம் மாணவர்களுக்கு இந்த ஆடி இப்படியெல்லாம் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஆடியில் விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுறது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிர்வாகம் பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதே போல் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை தரும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது, அவங்க போக்கில் விட்டு பிடிக்கிறது, இதெல்லாம் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்தீங்கன்னா நல்லது. அதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கோபத்தை கட்டுப்படுத்துவது, வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நன்மை தரும். வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படணும். மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்லணும். நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மிகவும் பொறுமையோடு கவனமாக பாடங்களை படிக்கிறது நல்லது. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்க ஆடி இப்படியெல்லாம் இருக்கும், கவனமாக இருங்க. ஸோ ஆடி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப விருச்சிக ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க. இந்த ஆடி மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, திருமூற்று படையை பாராயணம் செய்து வரணும். அதாவது கந்தன் அருள் கண்டபினி நீங்கும் அப்படிங்கிற இந்த ஒரு இதை வந்து செய்யணுமா. இதை செய்திங்கன்னா குடும்ப கஷ்டம் தீருமா. ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப விருச்சிக ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.